ஹே கைஸ், வெல்கம் டு லைஃப் இன்சைட் ஹாப்பினஸ். எல்லாருக்கும் இந்த கார்த்திகை தீபம் நல்லா போயிருக்குன்னு நம்புகிறேன். நாங்களும் குட்டீஸை கூட்டிகிட்டு ஹரிபரியாக பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கால் கோயிலுக்கு போயிருந்தோம். 12:30 நட சாத்திடுவாங்க. நாங்கள் 12 மணிக்கு தான் போனோம். ஆமையா மீன் இருக்கா? திருப்தியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்போயுமே கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க விளக்கோட எக்ஸ்ட்ரா விளக்கு புதுசாக வாங்குவோம். அதே மாதிரி நான் அந்த டைம் 10 விளக்கு வாங்கியிருந்தேன். நேற்றே விளக்கெல்லாம் கழுவி காய வச்சாச்சு. இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் விளக்கு எப்போ எப்படி ஏற்றுனா பச்சரிசி வச்சு அதில் 5 ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு சுற்றி பூ அலங்காரம் பண்ணி குங்குமம் சந்தனம் வச்சு விளக்கு ஏற்றுவேன். பூவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி தீரெலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. திருவண்ணாமலையில் தீப ஏற்றணும் டிவியில் அதை லைவ் பார்த்துட்டு உடனே வாசல் இருக்க நம்ம கோலம் போட்டு ஏற்றி வச்சுருப்போம்ல அந்த விளக்கை முதல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் இருக்க விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் தான் வீட்டை சுற்றி எல்லா விளக்கையும் ஏற்றணும். என்னோடய குட்டீஸ் எப்போயுமே ரொம்ப துருத்துருன்னு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இந்த டைம் விளக்கு பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பரபரப்பாக போகிற இந்த வாழ்க்கையில் இந்த பண்டிகைகளும் விசேஷங்களும் இந்த மாதிரி வழிபாடுகளும் இருக்கும்போது தான் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கார்த்திகை தீபம் எல்லார் வீட்லேயும் ஒளியையும் சந்தோஷம் மன நிம்மதியும் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.